நோவாவுடைய பேழையின் கட்டமைப்பு. உள்ளத்தின் கேள்விகள். நோவாவின் காலத்தின் நிகழ்வுகளை வேதாகமத்தில் வாசிக்கும்போது பின்வரும் சந்தேகங்கள் நமக்கு எழலாம். 1. நோவாவின் பேழை எத்தனை ஆண்டுகளில் கட்டப்பட்டது? 2. நோவாவின் பேழை 120 ஆண்டுகளாக கட்டப்பட்டதா அல்லது 120 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்டி முடிக்கப்பட்டதா? 3. நோவாவின் பேழையை எத்தனை பேர் கட்டினார்கள்? 4. நோவாவின் பேழைக்குள் எத்தனை மிருகங்கள் சென்றன? இன்றைய உலகில் வாழும் சுமார் 1.5 கோடி உயிரினங்களை 4 வகைப்பாட்டுக்குள் அடக்கிவிடலாம். 1. பறப்பவை. 2. நடப்பவை. 3. ஊர்பவை. 4. நீந்துபவை. இன்றைய உலகம் 80 லட்சத்திற்கும் மேலான உயிரினங்களின் வகைகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறார்கள். நோவாவின் பேழைக்குள் சுமார் 80 லட்சம் உயிரினங்கள் வரை இருந்திருந்தால் பேழை தாங்கியிருக்குமா? நோவாவின் குடும்பத்தினர் உட்பட அந்த மிருகங்கள் அனைத்துக்கும் சுமார் 1 வருட காலத்திற்கான உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீர் அதில் எப்படி சேகரித்து வைத்திருக்க முடியும்? இவை நம் சிந்தனைக்கு எட்டாத வியப்பூட்டும் விஷயங்களாயிருக்கின்றன. நோவாவுடைய பேழையின் அமைப்பை நாம் புரிந்து கொண்டால் மேற்கண்ட கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். வியப்பூட்டும் நோவாவின் பேழை. நோவாவுடைய பேழையின் கட்டுமான பொருட்கள். கொப்பேர் மரம். நோவாவின் பேழை ஆண்டவர் சொன்னபடி கொப்பேர் மரத்தினால் செய்யப்பட்டதாக நாம் அறிகிறோம். இதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. கோடாரி. கொப்பேர் மரத்தை வெட்டுவதற்கு நிச்சயம் கோடாரி தேவைப்பட்டிருக்கும். ரம்பம். மரத்தை வெட்டிய பிறகு தேவைக்கேற்ப அறுப்பதற்கு ரம்பம் தேவைப்பட்டிருக்கும். இளைப்புக்கூடு. சொரசொரப்பாக இருக்கும் மரத்தினை வளவளப்பாக்குவதற்கு இளைப்புக்கூடு தேவைப்பட்டிருக்கும். ஏணி. கிட்டத்தட்ட 3 மாடி உயரமாக இருந்த பேழையின் கட்டுமானத்தில் நிச்சயம் ஏணி தேவைப்பட்டிருக்கும். கப்பி அல்லது உருளை. 3 மாடி அளவுக்கான உயரத்துக்கு மரங்களைக் கொண்டு செல்ல கிணற்றில் நீர் இறைக்க பயன்படுவது போன்ற கப்பி தேவைப்பட்டிருக்கும். பசை. மரத்தால் பேழையை வடிவமைக்கும்போது மரங்களுக்கு இடையே இருக்கும் இடைவேளிகளை அடைப்பதற்கான பசையாக உள்ளும் புறம்பும் கீழ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. இன்னும் நிறைய உபகரணங்கள் நோவாவின் பேழையின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். பேழையின் அளவீடுகள். பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். இதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் காண்கிறோம். நீளம் 300 முழம். அந்நாட்களில் 1 முழம் என்பது முழங்கை மூட்டிலிருந்து விரலின் நுனி வரையாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஆக 300 முழம் என்பது 450 அடி நீளமாக இருந்திருக்கும். ஒரு கால்பந்து மைதானத்தின் 1.5 மடங்கு அளவாக பேழையின் நீளம் இருக்குமென நாம் புரிந்து கொள்ளலாம். அகலம் 50 முழம். மேற்குறிப்பிட்ட அளவின்படி அகலமானது 75 அடி. 2 பேருந்துகள் தாராளமாய் போகவும் வரவுமான இருவழிச்சாலையின் அகலத்தை கற்பனை செய்து கொள்ளலாம். உயரம் 30 முழம். அடிக்கணக்கில் சொல்வதானால் 45 அடி. கிட்டத்தட்ட 3 மாடி அளவுக்கான உயரம். பேழையின் அமைப்பு. அடுக்குகள். பேழையானது ஒவ்வொன்றும் 15 அடி உயரமென 3 தட்டுகளாக அடுக்குகள் மொத்தம் 45 அடி உயரம் கொண்டதாக அமைந்திருந்தது. ஜன்னல். மேல் தட்டுக்கு 1 முழம் கீழாக ஒரே ஒரு ஜன்னல் இருந்ததாக அறிகிறோம். இதனை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. பேழையின் ஜன்னலும் அதன் ஆவிக்குரிய பொருளும். நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். இது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம்
16 நோவாவின் பேழையில் ஒரே ஒரு ஜன்னல்தான் இருந்ததாக அறிகிறோம். அப்படியாயின் கீழ் அடுக்குகளில் இருள் இருந்திருக்க வேண்டும். வெளிச்சத்துக்காக விளக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஜல பிரளயத்தின் போது உலகம் முழுவதும் சூழ்ந்திருந்த தண்ணீரில் பேழை தனியாக மிதந்து கொண்டிருந்த போது உள்ளே இருந்தோர் அங்கிருந்த ஒரே ஒரு ஜன்னல் வழியே பரமனிடம் உதவி கேட்பது போன்றுதான் அது அமைந்திருந்தது. கதவு, பேழைக்கு ஒரே ஒரு கதவுதான் இருந்திருக்க வேண்டும். இதை ஆதியாகமம் 7 தெளிவுபடுத்துகிறது. அறைகள், எத்தனை அறைகள் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பல அறைகள் இருந்திருக்கின்றன. இதை ஆதியாகமம் 6 தெளிவுபடுத்துகிறது. தனித்தனி அறைகள் இருந்திருக்க வேண்டும். மனிதர்களுக்கு தனி அறைகள் இருந்திருக்க வேண்டும். மிருகங்களுக்கென்று தனி அறைகள் இருந்திருக்க வேண்டும். தண்ணீர் சேகரிப்புக்கு தனி அறைகள் இருந்திருக்க வேண்டும். உணவு சேகரிப்புக்கு அறைகள் இருந்திருக்க வேண்டும். கழிவுகளை அகற்றுவதற்கு தனி அறைகள் இருந்திருக்க வேண்டும். இதனை புரிந்து கொள்வதற்கு ஒரு அழகிய உதாரணம் கூறுகிறேன். 2 நாள் பயணம் செய்யும் ரயில் வண்டியை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே நூற்றுக்கணக்கான நபர்கள் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்பவருக்கு 2 நாளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சேகரிக்கப்பட்ட தனி அறைகள் இருப்பதை காண முடியும். பயணம் செய்பவர்கள் பயன்படுத்தும் அளவிற்கு தேவையான தண்ணீர் சேகரிக்கப்பட்ட அறைகளை நாம் காண முடியும். பயணம் செய்பவர்கள் தங்குவதற்கான இருக்கைகள் மற்றும் படுக்கைகள் இருக்கும் அறைகளை நாம் காண முடியும். பயணம் செய்பவர்களுக்கு தனியாக கழிவறைகள் இருப்பதை காண முடியும். இதைப்போன்று நோவாவின் கப்பலிலும் ஆயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், தங்குமிடம் போன்ற இடங்களுக்கு ஏற்றவாறு அறைகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து புரிந்து கொள்ளலாம். பேழையின் கட்டுமானத்தில் ஈடுபட்டோர் எண்ணிக்கை: நோவா மற்றும் அவருடைய மகன்கள் 3. இவர்கள் 4 மனைவியர் என 8 பேர் மட்டும் பேழையை கட்டியிருக்க மாட்டார்கள். நோவாவின் தந்தை லாமேக்கு, அவரும் கட்டுமானத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஜலப்பிரளயத்துக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் அவர் மரித்தார். நோவாவின் தாத்தா மெத்தூசலா, அவரும் கட்டுமானத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஜலப்பிரளயம் ஏற்பட்ட அதே வருடத்தில்தான் அவர் மரித்தார். நோவாவின் உடன்பிறந்தோர், நோவாவின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோர் என இன்னும் பலரும் பேழையின் கட்டுமானத்தில் ஈடுபட்டிருக்கலாம். பேழைக்குள் நுழைந்த மிருகங்கள் எத்தனை? 450 அடி நீளமும் 75 அடி அகலமும் கொண்ட பேழைக்குள் எப்படி லட்சக்கணக்கான உயிரினங்கள் நுழைந்திருக்க முடியும் என வேதத்தை நம்பாதவர்கள் கேள்வி எழுப்பக்கூடும். இதனை முன்னிட்டு அவர்கள் நோவாவின் சரித்திரத்தை நிராகரிக்கிறார்கள். நம்மில் பலருக்கும் கூட அந்த சந்தேகம் எழுந்திருக்கலாம். உயிரியல் வல்லுநர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியின்படி சில வியப்பூட்டும் தகவல்களை தந்திருக்கிறார்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை 1க்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை 1க்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. இதை ஆதியாகமம் 6 மற்றும் 20 காண்கிறோம். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இதை ஆதியாகமம் 7 2 மற்றும் 3 காண்கிறோம். இதன்படி கவனித்தால் சுத்தமுள்ளது எது, சுத்தமில்லாதது எது, அவற்றில் எத்தனை ஜோடிகள் உள்ளே நுழைந்தன என நாம் கணிப்பது சிரமம். இருந்தாலும் எத்தனை உயிரினங்கள் பேழைக்குள் நுழைந்திருக்கலாம் என நாம் உதாரணத்துடன் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நாய் குடும்பத்தினை எடுத்துக்கொண்டால் பக், ஜெர்மன் ஷெப்பர்ட்,
பொமேரேனியன், லேப்ரடார் என கிட்டத்தட்ட 400 வகை நாய்களை இன்று நாம் அடையாளப்படுத்தலாம். ஆனால் இதில் நாய் என்ற வகையில் ஒரே ஒரு ஜோடியைத்தான் தேவன் பேழைக்குள் அனுமதித்தார். பூனை இனங்களை எடுத்துக்கொண்டால் புலி, சிறுத்தை, சிவிங்கி, பல வகை வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை இனங்கள் என இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இதில் பூனை என்ற வகையில் ஒரே ஒரு ஜோடியைத்தான் தேவன் பேழைக்குள் அனுமதித்தார். உயிரியல் வல்லுநர்களின் ஆராய்ச்சிப்படி சுமார் 1400 வகை உயிரினங்கள்தான் பேழைக்குள் நுழைந்ததாக சொல்கிறார்கள். சுத்தமான மிருகங்களில் 7 ஜோடி என்று சொல்லப்பட்டிருப்பதால் மனிதர்களைத் தவிர கிட்டத்தட்ட 7000 உயிரினங்கள் மட்டுமே பேழைக்குள் நுழைந்திருக்கக்கூடும் என்கிறார்கள். இந்த 7000 உயிரினங்களில் இருந்தே அனைத்து வகையான உயிரினங்களும் பூமியில் பெருகியிருக்கின்றன. உதாரணமாக மனிதர்களை எடுத்துக்கொண்டால் சீனர்கள், ஆப்பிரிக்கர்கள், அமெரிக்கர்கள், ஆசியர்கள் என ஒவ்வொருவரும் வெவ்வேறு தோற்றம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் அனைவருமே பேழைக்குள் சென்ற நோவாவின் குடும்பத்து வம்ச வழியில் பிறந்தவர்களே. இன்றைக்கு உலகில் வாழும் மக்கள் அனைவரும் நோவாவின் சந்ததியாரிலிருந்து வந்தவர்கள்தாம் என்பது எவ்வளவு உண்மையானதோ அதுபோன்றே பேழைக்குள் இருந்த ஒரே ஜோடி நாய் இனத்திலிருந்துதான் இன்று நாம் காணும் 400 வகை நாய் இனங்களும் உருவாகி இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன்படி கிட்டத்தட்ட 7000 வகை உயிரினங்கள் நோவாவின் பேழைக்குள் இருந்திருக்க வேண்டும். நோவாவின் பேழை 7000 வகை உயிரினங்களை தாங்குமா? வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நோவாவின் பேழைக்கான அளவுகளை வைத்து அமெரிக்காவில் ஒரு பேழையை அமைத்து ஆய்வு மேற்கொண்டார்கள். அதில் சில மிருகங்களை உயிருடனும் அழிந்து போன மிருக இனங்களின் அதே அளவிலான பொம்மைகளையும் வைத்து ஆய்வு மேற்கொண்ட போது 7000 உயிரினங்கள் இருக்க போதுமான இடவசதி இருந்ததை கண்டறிந்தார்கள். இந்த உயிரினங்களின் உணவு தேவையை கணக்கிட்டு உணவு இருப்புக்காக பேழையில் 20% இடம் ஒதுக்கி 400 டன் உணவையும் பேழைக்குள் வைத்து சோதனை செய்தார்கள். 14 லட்சம் லிட்டர் தண்ணீரும் தேவைப்பட்டிருக்கும் என கணக்கிட்டு அதனையும் உள்ளே வைத்தார்கள். இதன்படி 7000 உயிரினங்கள் இருக்கவும் அவற்றுக்கான உணவு மற்றும் தண்ணீர் வைக்கவும் போதுமான இடம் பேழையில் இருந்ததை நிரூபித்தார்கள். சுய பரிசோதனை கேள்விகள். முதலாவது, நோவாவின் சரித்திரத்தை நான் உண்மையாகவே நம்புகிறேனா? இரண்டாவது, ஆதாரங்களின் அடிப்படையில் ஜலப்பிரளயத்தையும் நோவாவின் பேழையையும் நம்பும் நான் இந்த நிகழ்வின் மூலம் தேவன் உலகிற்கு உணர்த்தும் பாடத்தை கற்றுணர்கிறேனா? மூன்றாவது, ஆபத்தின் போதும் தேவையின் போதும் உன்னதரை மட்டும் நோக்கும் அனுபவம் எனக்கு உண்டா? ஆவிக்குரிய பாடம். மனிதர்களாகிய நாம் பிரச்சனைகளால் சூழ்ந்திருக்கும்போது மேலிருந்து, அதாவது ஆண்டவரிடமிருந்தே பதிலும் ஆறுதலும் கிடைக்கும் என்பதை மேல்தட்டின் ஒரே ஒரு ஜன்னல் நமக்கு உணர்த்துகிறது. கீழ்த்தட்டுகளில் இருள் நிறைந்திருந்த சூழலில் மேல்தட்டின் ஜன்னல் வழியேத்தான் வெளிச்சமும் பிராணவாயும் கிடைத்தது. நம் வாழ்விலும் ஆண்டவர் மேலிருந்து வெளிச்சம் கொடுத்து நமக்கு நிறைவாழ்வளிப்பாராக. ஆமேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.